டெயில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரியர் டீஃபாகர் வைப்பர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. டெயில் லைட் வந்து நமக்கு இந்த கனெக்டிங் லைன் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் இது வந்து ரிஃப்ளெக்டாஸ் தான். இதான் நமக்கு டெயில் லைட் யூனிட்டாக வருது. ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கீழே வரக்கூடிய பம்பரு, இங்கே கிளாஸ் செக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேனா பிளாக் ஃபினிஷில் கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிட் பிளேட்ஸும் சில்வர் கலர்லேயே கொண்டு போயிருக்குது. டிசைனிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வருது. அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் வந்து எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் தான். 311 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்ல பெரிய ஸ்பேஸாக இருக்கு. ஏன்னா பார்சல் ட்ரெயில் நமக்கு வரல, ஸோ அதனால நல்லாவே பெரிய ஸ்பேஸாக நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சைட்லையுமே நல்ல பேடிங்ஸ் கவர்டாக இருக்கு. ஹூக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 2 சைடுமே ஹூக் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸ்டெப்னியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழேயே வருது. 14 இன்ச்சு வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்னி வந்து 14 இன்ச்சு, பட் நமக்கு ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய வந்து 15 இன்ச் வீல்ஸ் வருது. ஸோ நம்ம ஸ்டெப்னி வந்து ஸ்டெப்னியாக மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்.